அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலின் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். எத்தனை கூட்டணி வச்சாலும் சரி, இந்த திமுக தலைமையில் இருக்க கூட்டணியை வெற்றி பெற முடியாது. எப்படி நல்லா இருக்கா? என்னைக்கு இப்படி சொல்ல ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு வர ஆரம்பிச்சதுதான் இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை. என்னப்பா கூட்டணிக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு? சும்மா பேசிப்பாங்க, திடீர்னு திருமாவளவன் ஏதாவது பேசுவாரு, திடீர்னு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எம்பிகள் ஏதாவது பேசுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாம் இப்படிதானே போயிடுவாங்க அப்படின்னா அப்படிதான் போவாங்க. நானும் சங்கையா கேட்டிருக்கேன் இந்த கட்சிகள், இந்த கூட்டணி கட்சிகள்லாம், நீங்களா என்ன பண்ணாலும் வெளில வர மாட்டீங்களான்னு கேட்டிருக்கேன். பட் இப்போ ஒரு படி மேல போய் காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன ஒரு வாய்ஸ் வெளியில வந்திருக்கு அப்படின்னா, நாங்க திருப்பி அடிப்போம், எங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு காங்கிரஸ் தரப்புல இருந்து யாரு காங்கிரஸுடைய வாயா இருந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம செல்வ பெருந்தகை பேசுறது கிடையாது, அவர் பேச மாட்டாரு. ஏன்னா அவரு டிஎம்கே கூட பெரிய டீலிங், வெளியில வந்தாரு அப்படின்னா வழக்குல மாட்டி சாகுற அளவுக்கு அவருக்கு பெரிய டீலிங் இருக்கு அப்படிங்கிறதுனால செல்வ பெருந்தகை எதுவுமே பேச மாட்டாரு. பட் யாரு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்ப ரீசெண்ட் டைம்ஸா பாத்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் தான், காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தான் திமுக குறித்த விமர்சனம், எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரீசெண்ட் டைமா பேசிட்டு இருக்காரு. சோ இப்போ மாணிக்கம் தாகூர் என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் விமர்சனம் வச்சாங்க, திமுகவுடைய எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டாங்க, உரிமையை கேட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக செய்த தவறுகளுக்கு, திமுக இது வரைக்கும் தவறுகள் செஞ்சிருக்குல்ல, அந்த தவறுகளுக்கெல்லாம் காங்கிரஸ் வந்து பழிய சுமந்துட்டு இருக்கு. சோ எங்களுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் சொல்லியிருக்காரு. சோ எதை நினைச்சு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இந்த முக்கியமா இந்த 2G வழக்கு இருக்குல்ல, சோ இந்த ராசா கனிமொழி, சோ இந்த வழக்குக்கான தப்பு செஞ்சது இவங்க, ஆனா அதோடைய முழு பழியும் இங்க திமுகவை எந்த அளவுக்கு 2G வழக்குல நம்ம மட்டமா பாக்குறோமோ அதே மாதிரி இந்திய அளவுல காங்கிரஸ் மட்டமா பாக்குறாங்க. சோ திமுக நபர்கள் செய்த தவறுகளுக்கு காங்கிரஸ் பழிய சுமக்குது அப்படின்னு மாணிக்கம் தாகூர் சொன்னது வந்து இத கூட கனிமொழி ராசாவுடைய இந்த 2G ஸ்கேம கூட மைண்ட்ல வச்சு சொல்லியிருக்கலாம். இதை தாண்டி ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில இந்த காங்கிரஸ், இந்த திமுக வந்து சில விஷயங்கள்லாம் ஏமாத்த, தமிழர்களை ஏமாத்த, அதுல திமுக செய்த தவறுக்கும் சேர்த்து காங்கிரஸ் வந்து பழிய சுமந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி அண்டர் டீலிங்ல வந்து என்னென்ன பண்ணாங்களோ, திமுக செஞ்ச தவறுகளுக்கு காங்கிரஸ் என்னென்ன முட்டுலாம் கொடுத்தாங்களோ தெரியல. ஆனா இவ்வளவு நாள் கூட்டணியில ஒன்னா இருந்தவங்க கூட்டணிக்குள்ள விமர்சனம் வர்றது அப்படிங்கிறது வேற. ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் நாங்க கூட இருந்தோம், உங்களுடைய பழியெல்லாம் நாங்க சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கூட்டணி கட்சி சொல்லுது அப்படின்னா உண்மையாலும் கூட்டணிக்குள்ள சண்டை வர போகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி தான்ப்பா இந்த மாணிக்கம் தாகூர் வந்து இதுக்கு முன்னாடி தான் நிறைய விமர்சனம் அப்படிங்கிறத திமுக மேல வச்சாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா இதுக்கு முன்னாடி வச்ச விமர்சனம் எல்லாம் வந்து இவங்களுக்கு அந்த கூட்டணிக்குள்ள முக்கியத்துவம் கொடுக்கணும், இவங்களுக்கு சீட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் உடைய அப்ரோச் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆரம்பத்துல என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும், அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க கேட்கறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு புது கட்சி ஆப்ஷன்ல வந்தாங்க காங்கிரஸுக்கு. இங்க திமுக ஏதாவது ரொம்ப ஓவரா பண்ணாங்கன்னா நாங்க இங்க போயிடும் அப்படின்னு ஒரு ஆட்டம் காட்டி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தமிழக வெற்றி கழகம் கொடுத்ததுனால, அதுவும் தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்து ஸ்டேஜிலே வந்து எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தா நாங்க ஆட்சியில பங்கு தருவோம், அதிகாரத்துல பங்கு தருவோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த வார்த்தையை போட்டுட்டு திமுக கிட்ட வந்து எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முட்டி மோதி பார்த்தாங்க. பட் ஆனா திமுக வந்து அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ஆட்சியில பங்கா, திமுக அமைச்சரே சொல்லிட்டாரு, அத மாதிரிலாம் சும்மா யாராவது சொல்லிட்டே இருப்பாங்க, அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட காங்கிரஸ், நம்ம ரொம்ப இறங்கி போ நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, அப்பப்போ ஒரு விமர்சனத்தை போடுவோம், அப்பப்போ ஏதாவது பேசி விடுவோம் அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டே இருந்தாங்க. அதுல ரீசெண்டா மாணிக்கம் தாகூர் பேசின ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2006ல காங்கிரஸுக்கு வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கெடுக்கிறதுக்கு மக்கள் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி வந்து தவற விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாகூர் இப்போ ரீசெண்டா ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா சொல்லிடுறேன். 2006ல திமுகவால சிங்கிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வர முடியல. அப்படிங்கிறப்போ காங்கிரஸ், பாமக சில கூட்டணி கட்சிகளுடைய சீட்டெல்லாம் வச்சுதான் 2006ல திமுகவால ஆட்சி அப்படிங்கிறது அமைக்க முடிஞ்சது. அந்த நேரத்துல காங்கிரஸ் வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லாம, எங்களுக்கு 3 அமைச்சர் கொடுத்தாதான் நாங்க உள்ள வருவோம், எங்களுக்கு டெபுட்டி சிஎம் கொடுத்தாதான் நாங்க உள்ள வருவோம், எங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுத்தாதான் நாங்க உள்ள வருவோம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இந்த காங்கிரஸ் 2006ல நின்னுந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது உருவாயிருக்கும். திமுகவுக்கு வேற ஆப்ஷனே இல்ல, சிங்கிள் மெஜாரிட்டி வர முடியல, காங்கிரஸோட கூட்டணி வந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும். அப்படிங்கிறப்போ
காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுந்தாங்க, திமுகவை எதிர்த்து ஃபைட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அப்பவே தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கும். சோ அதை மீன் பண்ணி தான் 2006ல காங்கிரஸுக்கு வந்து கூட்டணி ஆட்சி, அந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை நாம தவற விட்டுட்டோம், காங்கிரஸ் பெரிய தவறு பண்ணிடுச்சு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. பட் அதுக்கும் திமுக வந்து ரொம்ப அமைதியா, அவன்கிட்டே கத்துட்டோம், நாம ஏதாவது பேச போய் அவன் கோவப்பட்டு ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க. சோ நாங்க என்ன பேசினாலும் நீங்க அமைதியா இருக்கீங்களா, நாங்க ஒருபடி மேல போய் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மாணிக்கம் தாகூர் வந்து நீங்க செய்த தவறுகளுக்கு நாங்க பல இடங்கள்ல பழிய சுமந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்றது காங்கிரஸ் என்ன திமுக கூட போய் ஃபைட் பண்ண முடியும்? அது கிடையாது. உங்க கூட்டணியில இருந்து வெளியில வந்துருவோம், எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத திரும்ப திரும்ப காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் இப்ப நான் சொன்ன இந்த இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்னு சொன்னா இத மாதிரி தான் திமுக கூட்டணிக்குள்ள இந்த சூழல் அப்படிங்கிறது இருக்கு. பட் அதை உடைச்சிட்டு வெளியில வராங்களா, ராகுல் காந்தி என்ன முடிவெடுப்பாரு, இங்க திமுகவுடைய அடிமையா இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா இருக்காரு தமிழ்நாட்டுல, சோ அவர் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா காங்கிரஸ் வந்து எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வந்து திமுகவை விமர்சனம் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. சோ அது வந்து சீட்டுக்காக, சீட்டு அதிகமா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிராமாவா, இல்ல தமிழக வெற்றி கழகம் எங்க மைண்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நாங்க அங்க போயிடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலா அப்படின்னா நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சூழல், இதை பத்தின ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்ல, அது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த காங்கிரஸ், இந்த விசிகா, இந்த கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த யாரு வைகோ கட்சி இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல திமுக கூட்டணியில, இவங்களெல்லாம் வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை புடிச்சிட்டு போயிட்டு டோருக்கு வெளியில தள்ளி விட்டு கதவை சாத்தினா கூட இந்தாண்ட வந்து ஜன்னல் பக்கமா நின்று ஐயா கதவை திறங்க ஐயா, நாங்க உங்க கூட்டணிக்கே வந்துடுறோம் ஐயா, கதவை திறங்க ஐயா அப்படின்னு தட்டக்கூடிய கட்சி தான் நான் இப்ப சொன்ன இந்த 4 கட்சியுமே. யாரும் ரோஷப்பட்டு எனக்கு திமுக என்ன மதிக்கல நான் வெளியில வந்துரும் அப்படின்னு வர மாட்டாங்க. இப்ப இவங்க பண்றதெல்லாம் சீட்டுக்காகவும், போன எலெக்ஷன்ல 2021ல வாங்கின சீட்டை விட அதிகமா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும், நோட்டு 2021ல ஒரு கட்சிக்கும் திமுக இவ்வளவு பொட்டி ஒதுக்கி இருப்பாங்கல்ல, அதை விட அதிகமா வாங்கறதுக்கான ஒரு முயற்சியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க இல்ல அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ரெடியா இருக்கு. ராகுல் காந்தியும் விஜயும் எவ்வளவு நெருக்கம் தெரியுமா, எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, நீங்க ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நாங்க இந்த பக்கம் எங்களுடைய பார்வையை திருப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை பயன்படுத்தி திமுகவை இங்க வந்து இந்த காங்கிரஸ், இந்த விசிகெல்லாம் மிரட்டிட்டு இருக்க தவிர அதை தாண்டி இவங்களால ஒரு முடிவும் எடுக்க முடியாது. எடுக்கக்கூடிய துணிச்சலோ அந்த திராணியோ அந்த தைரியமோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு கிடையாது. ஏன்னா இவங்க வந்து திமுக கூட வெறும் கூட்டணி கட்சியா கிடையாது, ஒரு அணியாவே மாறிட்டாங்க. நீங்க திருமாவளவன்லாம் இப்ப வந்து கூட்டணி விட்டு வெளியில வர அப்படின்னு சொல்றாருன்னா, விசிகாவில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, போயிட்டு வாங்க திருமாவளவன் அவர்களே, நீங்க விஜய் கூட கூட்டணிக்கு போறீங்களா, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு கை காட்டி திருமாவளவனை தனியா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இவர் மட்டும் தனியா விசிகான்னு வெளியில வந்தாதான் உண்டு. அதே மாதிரி காங்கிரஸ் அத மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா, செல்வ பெருந்தகை இருக்காருல்ல, அவர் எந்த அளவுக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்கிறது, அது சம்பந்தமான ஊழல்ல திமுக கூட நல்லா லாக் ஆயிட்டாரு. பல கோடிகள் வந்து இங்க இருந்து கைமாறுறது, இங்க இருந்து கைமாறுறது அப்படிங்கிறது நடந்துருச்சு. செல்வ பெருந்தகை எதுக்காக இந்த காங்கிரஸுக்கு மாநில தலைவரா வந்தாரோ, சம்பாதிக்கணும்னு வந்தாரு. சோ அதை திமுக கூட சேர்ந்து சிறப்பா பண்ணிட்டாரு. அப்படி இருக்கப்போ ராகுல் காந்தி வந்து செல்வ பெருந்தகை கூப்பிட்டு என்னங்க திமுக கூட இதை மாதிரி போயிட்டு இருக்கு, ஒரு ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, செல்வ பெருந்தகை ஐயையோ நமக்கு திமுக விட்டா வேற வழியே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் தான் அங்க ராகுல் காந்தி கிட்ட சொல்லுவாரு. சோ இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள், ஜோதிமணியா இருக்கட்டும், இல்ல வந்து மாணிக்கம் தாகூரா இருக்கட்டும், இல்ல திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும், யாரா வேணாலும் திமுக மீது விமர்சனம் அப்படிங்கிறத வைக்கலாம். பட் ஒரு பவரா அத்தாரிட்டியா அங்க போய் பேசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியில வர விஷயத்த ஒத்துக்கவே மாட்டாரு. அப்படி காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில வருது அப்படின்னா செல்வ பெருந்தகை மாநில தலைவரா இருக்க மாட்டாரு. சோ இந்த பிரேக்கிங்லாம் நடந்தா மட்டும்தான் காங்கிரஸ் வந்து அங்கிருந்து வெளியில வர முடியும். அந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தா மட்டும்தான் திருமாவளவன் வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியில வர முடியும். மற்ற கட்சிகள்லாம் அப்படி எப்படியே போயிடுவாங்க. இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை பத்தி யோசிப்பாங்க. சோ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பெரிய ஃபைட் பண்ணி
திமுக விட்டு வெளியில வருவாங்களா அப்படின்னு தெரியாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாங்கன்னா சீட்டு கிடைக்கும், திமுகவுக்கு கிடைக்கிறத விட அதிக சீட்டு அப்படிங்கிறது இந்த கட்சிகளுக்கு எல்லாம் கிடைச்சிரும். ஆனா நோட்டு கிடைக்குமா, பெட்டி கிடைக்குமா அப்படிங்கிறதுலாம் கேள்விக்குரிய ஒரு விஷயம். திமுகனா சாலிடா கொடுத்துருவாங்க, இத்தனை பெட்டியா அத்தனை பெட்டி அப்படிங்கறத சாலிடா கொடுத்துருவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்துல அது கிடைக்குமா அப்படின்னா அந்த கால்குலேஷன் எல்லாமே காங்கிரஸும் சரி விசிகாவும் போட்டிருப்பாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தை வச்சு திமுகவை மிரட்டுவோம், எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு மிரட்டுவோம். சோ அதை வச்சு சீட்டு அதிகமா வாங்குவோம், நோட்டு வாங்குவோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய எண்ணமா இருக்குமே தவிர வேற எதுவுமே. இவங்க இப்ப போடுறாங்கல்ல ஒரு டிராமா, அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி பிடிச்சிக்கிற மாதிரி, அந்த டிராமாவுக்குலாம் காரணம் சீட்டும் நோட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பட் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா வெளியில வர மாட்டாங்க அப்படின்னு. ஆனா என்னுடைய ஆசை என்ன அப்படின்னா வெளியில வரணும் அப்படிங்கிறது. பட் என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.